வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தனலட்சுமி லாட்டரி 65வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. இருப்பினும் இந்த ஏ போர்டு நம்பர் மட்டும் 3ஐ சரியாக ப்ரிடிக்ஷன் செய்திருந்தேன் நண்பர்களே. மற்றபடி எந்த எண்களும் பொருந்தவில்லை. அதே போன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் இந்த 6 மணி ஆட்டமான சிக்கிம் டியர் லாட்டரிக்கு பிசி எண்கள் மட்டும் பொருத்தமாக வந்திருந்தது நண்பர்களே. சரியாக வந்திருந்தது. மற்றபடி ஏ நம்பர் சரியாக கணிக்க இயலவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 701ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட்டாக வந்தது 501 நண்பர்களே. அதே மாதிரி நேற்றும் இதே சிக்கிம் டியர் லாட்டரிக்கு பிசி எண்களை சரியாகவே கணித்திருந்தேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷனை பார்த்து விடுவோம். நண்பர்களே, கடைசியாக பார்த்தீங்கன்னா 348 322 அப்படின்னு வந்திருக்கு நண்பர்களே. இதே மாதிரியான ஆட்டம் வேறு எங்கேயாவது விளையாண்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஓரிடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அங்கிருந்து நாளை ப்ரிடிக்ஷனுக்குரிய எண்களை தேர்வு செய்வோம் நண்பர்களே. இது 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் ஜனவரி மாதத்தில் ஒரு இடத்தில் இதே போன்ற ஆட்டங்கள் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அது எந்த இடம்னா இங்கே தான் இருக்குது. இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 322 348. இந்த 322க்கு இங்கே பாருங்கள் நண்பர்களே, 727 இருக்குது நண்பர்களே. இந்த 27ம் 22ம் ஒரே நேர்கோட்டில் உள்ள எண்கள் தான் நண்பர்களே. இரண்டுமே ஒரே மாதிரியான எண்கள் தான். அடுத்தது பாருங்கள், இந்த 48க்கு இங்கே 93ன்னு வந்திருக்கு நண்பர்களே. இந்த 48ம் 93ம் ஒரே நேர்கோட்டில் உள்ள எண்கள் தான் நண்பர்களே. பிசி எண்கள் 2 நாட்களும் பொருந்தி வருகிறது. அதற்கு அடுத்த நாள் பாருங்கள் 639ன்னு இருக்குது நண்பர்களே. இந்த 639இல் உள்ள பிசி எண்களான 39ஐ நாளை ப்ரிடிக்ஷனாக பிசிக்கு எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போது நாளை பிசிக்கு வந்து 39, இதை 4ஆக மாற்றி எழுதும்போது 39, 89, 34, 84 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த எண்களையே நாளை பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. இதையே பயன்படுத்தியும் பார்ப்போம். அடுத்தது 4D 3Dக்கு வந்து என்ன நம்பர் தேர்வு செய்யலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஏ போர்டு தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை நண்பர்களே. அதனால் வார பேட்டனையில் வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த இடத்துல 9-3 வந்திருக்கு. வார பேட்டனில் பார்க்கும்போது 9-3ன்னு ஏ போர்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே டெய்லி பேட்டர்ன் நம்ம பிரகாரம் பார்க்கும்போது இங்கேயும் 9-3-3ன்னு வந்திருக்கு நண்பர்களே. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா இங்கேயும் 9-3-3ன்னு இருக்குது. ஒரு வேளை இங்கே ஒரு 3 வருமோ என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்போது இந்த இடத்துல 3 வந்ததுன்னா தொடர்ச்சியாக இங்கே மேலேருந்து இங்கே பார்த்தாலும் 3-3 9-3-3 இங்கேயும் 9-3-3 என்று வரும் நண்பர்களே. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நண்பர்களே. உங்களுக்கு ஏ போர்டுக்கு வேறு ஏதேனும் எண்கள் வரும் என்று தோன்றினால் அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் வந்து ஏ போர்டுக்கு இந்த 3ஆம் நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே. அப்போது ஏ போர்டுக்கு 3ஐ பயன்படுத்தி பார்ப்போம். அடுத்தது வந்து டி போர்டுக்கு என்ன நம்பரை எடுக்கலாம்னா அதுக்கும்
இது 4 நம்பர் வார சார்ட் நண்பர்களே. இதில் பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், நம்ம 4 2 0, அதாவது ரெட்டப்படை நம்பர் ஒரு 3 வாரமாக 2 2 இறங்கிட்டு வருது நண்பர்களே. அதாவது 2க்கு கீழே 4க்கு கீழே 2, 2க்கு கீழே 0. அப்போ 0க்கு கீழே என்ன நம்பர் வரும்னா 8ங்கிற நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போது டி போர்டுக்கு முதல் எண் வந்து, அதாவது முதல் எண் வந்து நம்ம 8ஐ வைத்து விளையாடுவது சரியாக வரும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்படி தான் இங்கே விளையாண்டுருக்காங்க. 4 2 0, 0க்கு கீழே 8 அப்படி வருங்கிறதுனால தான் இந்த நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தி பார்க்கலாம் என்றால், டி போர்டுக்கு வந்து 8, ஏ போர்டுக்கு 3, அங்கே ஆல்ரெடி நம்ம அந்த 39ங்கிற நம்பரை எடுத்து வச்சுருக்கோம் நண்பர்களே. அப்போது 83 39, 83 89, அடுத்தது 83 34, 83 84, இந்த 4 எண்களையும் 4ஐ 4D எண்களுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இதே எண்களை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த ஏ போர்டை பொறுத்தவரையில் நான் சொன்னது சரியாக உங்கள் மனதிற்கு படவில்லை என்றால், உங்கள் மனதிற்கு ஏ போர்டை பொறுத்தவரையில் என்ன தோன்றுகிறதோ அதையே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. அப்போது நாளைக்கு 3Dக்கு என்ன பயன்படுத்தலாம்னா 339 389 334 384, இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி ஏசி பிசிக்கு வந்து இது நான் குறிப்பிட்ட அமைப்பிலேயே எண்களை தேர்வு செய்து விளையாண்டு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால், சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டுக்கு முதல் வாய்ப்பு 8, இரண்டாவது வாய்ப்பாக அதன் எதிர் எண் 3ஐ கூட பயன்படுத்தி பார்க்கலாம். ஏ போர்டு 3, அதனுடைய எதிர் நம்பர் 8, பி போர்டு 3, அதன் எதிர் எண் 8, சி போர்டு 9 அல்லது அதன் எதிர் எண் 4, இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே நாளைய தனலட்சுமி லாட்ரிக்கான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. சரி நண்பர்களே, அடுத்ததாக வந்து ப்ரிடிக்ஷனுக்கு அப்பால் என்னோடய ப்ரிடிக்ஷன் இதோடு முடிந்து விட்டது நண்பர்களே. இருப்பினும் இன்னும் 2012ஆம் வருஷத்தில் 2022ஆம் ஆண்டு சார்ட்டில் ஒரு மே மாதத்தில் ஒரு இடத்த உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போது கடைசியாக விளையாண்ட ஆட்டம் நம்மளுக்கு தெரியும், 322. அடுத்தது பார்த்திங்கன்னா 348. இங்கே பாருங்கள் நண்பர்களே, 322க்கு இங்கே அப்படியே சரியாக 322 இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள், இந்த 438க்கு இங்கே 348க்கு இங்கே அப்படியே 438ன்னு வந்திருக்கு நண்பர்களே. ஏறத்தாழ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆட்டங்களில் 2 ஆட்டமும் இருக்குது. ஆனால் அடுத்த நாள் வந்து இந்த 340 இங்கே பாக்ஸ் வடிவத்தில் இருக்குது நண்பர்களே. இதை உங்கள் பார்வைக்காக குறிப்பிடுகிற நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா 525ன்னு இருக்குது. இதை வைத்து நீங்கள் ஏதேனும் தோன்றினால், உங்கள் மனதிற்கு ஏதேனும் இதை வைத்து உங்கள் கணக்குகள் புரிந்தால் இந்த எண்ணை கூட யோசியுங்கள் நண்பர்களே. இன்னும் நேரம் நிறைய இருக்குது. அதாவது இந்த 322க்கு அப்படியே வந்திருக்கு, அடுத்த நாளும் அப்படியே தான் வந்திருக்கு. ஆனால் பாக்ஸ் டைப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து 525. இதை கூட ஒரு வகையில் பாக்ஸிற்காக பயன்படுத்தி பார்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. பாக்ஸு வச்சா இது 3 நம்பர் வரும்.
சரி நண்பர்களே, இது ஒரு இடம். இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போது போர்டு தான் நம்மளுக்கு மெயினான நம்பர். எப்போவுமே நம்மளுக்கு போர்டு சரியாக வந்தால் தான் ப்ரிடிக்ஷன் மற்ற 3 எண்களுக்கு மதிப்பு வரும் நண்பர்களே. அந்த போர்டை பொறுத்த மட்டில் சும்மா சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது இந்த போர்டுக்கு மட்டும் தனியாக பார்க்கும்போது ஒரு நம்பர் வார பேட்டர்ன் ஆகட்டும் தினப்பேட்டன் ஆகட்டும் இரண்டிலுமே வந்து இன்னொரு நம்பர் வர மாதிரி தோன்றுது நண்பர்களே. அதையும் உங்கள் பார்வைக்கு குறிப்பிட்டு விடுகிறேன். இந்த 4 நாள் ஆட்டங்களையும் வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இங்கே 2, இது 2, 3க்கு 8, 3, 4, சரி எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டேன். இங்கே 4 நாள் ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது 2, 3, 3ங்கிறது 8ங்கிற வடிவத்தில் இருக்குது. 4க்கு 9 இருக்குது. அடுத்தது 5 இருக்குது. அதாவது 2, 3, 4, 5, 6, 6 அல்லது 1 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒன்று வருவது போல் தோன்றுகிறது. இந்த ரம்மி ரூட்டுக்கு பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் இப்படியும் விளையாடுவது உண்டு நண்பர்களே. இது இங்கே மட்டும் அப்படி வரல, வார பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது கூட அப்படி தான் 6ஆம் நம்பர் தான் காட்டுது நண்பர்களே. இது வார பேட்டர்னில் இந்த போர்டை மட்டும் பாருங்கள். 4 வாரங்களை வைத்து இதிலிருந்து இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் 2 இருக்குது, 3க்கு 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 5 இருக்குது, அடுத்தது 6. இப்போ 2 வார பேட்டர்னை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போதும் இந்த ரம்மி ரூட்டுக்கு சொல்கிறேன். ரம்மி ரூட்டுக்கு பார்க்கும்போது இங்கேயும் 6 அல்லது 1ஐ பயன்படுத்துவது போல் தோன்றுகிறது நண்பர்களே. கூடுதல் நம்பர்களை பயன்படுத்தி விளையாட நினைப்பவர்கள் இதையும் கவனியுங்கள் நண்பர்களே. நான் ப்ரிடிக்ஷனாக கொடுத்திருப்பது 4 எண்கள் மட்டும்தான். இதையும் உங்கள் நினைவிற்கு கொண்டு வர விரும்பினேன், அதனால் குறிப்பிடுகிறேன் நண்பர்களே. மீண்டும் வியாழக்கிழமை கர்ணியா ப்ளஸ் லாட்ரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை தனலட்சுமி லாட்ரி அனைவருக்கும் வெற்றியை நல்கும் லாட்ரியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.